வணக்கம் நண்பர்களே, நான் உங்க கிச்சா பேசுகிறேன். வேர் தெர் இஸ் ஃபெய்த் தெர் இஸ் நோ ஃபியர் நோ ஃபேட் என்று அந்த பகவானே திருவாக்கு மலர்ந்திருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு சுவாரஸ்யமான சம்பவம். அந்த சம்பவம் பற்றினது தான் இந்த பதிவு. அந்த சம்பவத்தை பற்றி மேலும் நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னால் நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அஞ்சலை ஒரு இளம் வயது பெண். அவள் ஒரு துப்புரவு தொழிலாளி. கணவர் இல்லை, 2 சின்னஞ்சிறு பிள்ளைகள், கடுமையான வறுமை. இதுதான் அஞ்சலையின் வாழ்க்கை. மகா பெரியவாளை பற்றி அவளுக்கு எதுவுமே தெரியாது. தெரிந்து கொள்ளும் சூழ்நிலையிலும் அவள் இல்லை. 1984 மகா பெரியவா அவள் இருந்த கிராமத்திற்கு விஜயம் செய்தார். கிராமத்தில் இருந்த பெரிய மனிதர்கள் முதல் சிறிய மனிதர்கள் வரை எல்லோருமே மகா பெரியவாளை தினமும் சென்று தரிசனம் செய்வதை கண்டால் அஞ்சலை, நம்ம ஊருக்கு ஒரு சாமியார் வந்திருக்காங்களாமே, நானும் அவரை போய் பார்த்துட்டு வரப்போறேன். அக்கம்பக்கத்தில் இருப்பவர்களிடம் இப்படி கூறிவிட்டு தன் குழந்தைகள் இருவரையும் அழைத்து கொண்டு மகா பெரியவாளை வந்து நமஸ்கரித்தாள் அஞ்சலை. பக்தி என்ற நிலையெல்லாம் அவளுக்கு என்னவென்றே தெரியாது. நமஸ்காரம் பண்ணிவிட்டு குழந்தைகளுடன் நகர்ந்தவளை தடுத்தாட்கொண்டது அந்த அபார கருணை என்னும் மகா பெரியவா. அவ பேர் என்னன்னு கேளு, பாரிஷதரிடம் சொன்னார் மகா பெரியவா. உன் பேர் என்னம்மா, சாமி கிட்ட சொல்லு. அஞ்சலைங்க சுவாமி. என்ன வேலை பார்க்குற? துப்புரவு வேலை பார்க்குறேங்க சாமி. இவா 2 பேரும்? இவங்க என் பையனுங்க சாமி. பெரியவன் 4ஆப்பு படிக்கிறான், இவன் சின்னவன் சுவாமி. கேட்ட கேள்விக்கு பதில் கூறிவிட்டு அவ்வளவுதான் என்பது போல் குழந்தைகளோடு வாசலுக்கு வந்து விட்டாள் அஞ்சலை. பாவம், அவளுக்கு பக்தி பண்ணுவதில் எந்த முறையுமே தெரியாது. தெய்வம் ஒருவருக்கு அனுகிரகம் பண்ண வேண்டும் என்று எண்ணி விட்டால் அவளை கூப்பிடு அப்படின்னு மகா பெரியவா சொல்றார். இந்தாம்மா, உன்னை சுவாமி கூப்பிடுறார் அப்படின்னு பாரிஷதர் ஒருவர் ஓடி வந்து அழைத்ததும் உள்ளே ஒருவித பயத்தோடு மெல்ல திரும்பி வந்தாள். உன் பேரு அஞ்சலைன்னு சொன்னியே, நீ எதுக்குமே பயப்பட மாட்டியே என்றார் மகா பெரியவா. அன்பும் குறும்பான புன்னகையும் மகா பெரியவா முகத்தில் தவழ்ந்தது. அஞ்சுதல் என்றால் பயம் அல்லவா? இவள் ஏன் பயந்து கொண்டு திரும்பி பார்க்க வேண்டும்? இவள் பெயர்தான் அஞ்சலையாச்சே. எல்லாவற்றுக்கும் மேலே மகா பெரியவாளுடைய தீக்ஷண்யமான நயன தீட்சை அந்த ஏழை துப்புரவு தொழிலாளியின் இருதயத்துக்குள் ஆழ்ந்து இறங்கி தட்சிணமே உண்மையான மகாபக்தை என்ற நிலைக்கு உயர்த்தப்பட்டாள். விளையாட்டாக அவளோடு பேசுவது போல் சீண்டினார் மகா பெரியவா. உன்னோட 2வது பிள்ளை டெல்லியிலேயா வேலை பார்க்கறதா சொன்ன? அஞ்சலிக்கு அவளையும் அறியாமல் லேசாக சிரிப்பு வந்து விட்டது. பக்கத்தில் ஒழுகும் மூக்கை உறிஞ்சிக்கொண்டு அஞ்சலையின் புடவை தலைப்பை விடாமல் பிடித்துக்கொண்டு கிழிந்து தொங்கும் ஒரு சாயம் போன நிக்கரும் பொத்தான் இல்லாத சட்டையோடு நிற்கும் தன் 2வது பாலகனை பார்த்தாள். பெரியவா கேட்ட கேள்விக்கு சிரிப்பை தவிர அவளால் வேறு எந்த பதிலும் சொல்ல முடியவில்லை. அவளுடைய பதில் இனி எதற்கு? அனுகிரகம் பரிபூரணம். அவளுக்கு மகா பெரியவாளை பிடித்து கொள்ள தெரிந்து விட்டது. அது போதாதா? எதற்காக இப்படி கேட்டார் என்றெல்லாம் கூட அவள் மனசை குழப்பிக்கொள்ளவே இல்லை. எல்லாத்தையும் படிச்சு கேட்டு அலசி ஆராயும் அறிவாளிகளான நாம் தான் குழப்ப திலகங்களாக இருப்போம். தினமும் குளித்துவிட்டு கற்பூரம் ஏற்றி சூரியனுக்கு காட்டுவாள். அவளுடைய மனசு முழுவதையும் பெரியவா ஆக்கிரமித்திருந்தார். மகா பெரியவாளுடைய ஒரு படம் கூட அவளிடம் கிடையாது. அந்த மகா சுவாமியை படத்தில் வைத்து பூஜிக்க கூட தனக்கு அருகதை கிடையாது என்று எண்ணினாள். எந்த பெரிய பக்தருக்கும் தோன்றாத எண்ணமாக எங்கும் வியாபித்த மகா பெரியவாளை பறந்து விரிந்த ஆகாயத்தில் ஒளிப்பிழம்பாக தோன்றும் சூரியனாக ஆராதிக்கும் பக்குவத்தை பெற்றிருந்தாள் அஞ்சலை. அவள் வாழ்வில் படிப்படியாக கஷ்டங்கள் குறைந்தன. 25 வருடங்களுக்கு பிறகு ரத யாத்திரையாக வந்த மகா பெரியவா விக்கிரகத்தை மகா பெரியவா நேரிலேயே வந்தது போல் தரிசித்து பேரானந்தம் அடைந்தாள். பெரியவங்க நம்ம விட்டு எங்கேயுமே போகலைங்க அப்படி நினைக்கிறவங்க அந்த தெய்வத்தை புரியாதவங்க. இந்த ரதத்துல அவர் மெய்யாலுமே வந்திருக்காருன்னு நான் நிச்சயமா சொல்லுவேன்.
25 வருடங்களுக்கு பிறகு இப்போது அவள் பக்கத்தில் அவளுடைய 27 வயது நிரம்பிய அதே இளைய மகன் நின்று கொண்டிருந்தான். உன்னோட 2வது பிள்ளை டெல்லியிலேயே வேலை பார்க்கறதா சொன்ன? 25 வருடங்களுக்கு முன்பு மகா பெரியவா விளையாட்டு போல் கேட்ட கேள்வி. அப்போது அவளுடைய 2 வயதான மகன் மூக்கை உறிஞ்சியபடி மலங்க மலங்க பார்த்து கொண்டு அவளுடைய புடவை தலைப்பை பிடித்தபடி நின்று கொண்டிருந்தான். அதே மகன்தான் இன்று லீவில் ஊருக்கு வந்திருந்தான். டெல்லியில் மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சகத்தில் உயர் அதிகாரியாக இருக்கிறான். மகா பெரியவா எனும் அமிர்தசாகரம் குறிப்பிட்ட ஒரு சாரருக்குத்தான் என்ற பொய்யை மகா பொய்யென்று நிரூபித்தவர்களில் அஞ்சலையும் ஒருத்தி. இவ்வளவு தூரம் மகா பெரியவாளை கிரகித்துக் கொள்வதற்கு அவளிடம் போலித்தனமோ படாடோபமோ இல்லாத அமைதியான நம்பிக்கை மட்டுமே இருந்தது. சூரியனின் ஒளிக்கு உயர்வு தாழ்வு பேதங்களே இல்லை. அந்த ஒளியை கிரகித்துக் கொள்வதும் தள்ளுவதும் நம்முடைய கர்ம பலனே. ஆனால் கர்ம பலன் மேல் பழியை போடாமல் மனசார துளியாவது நம்பிக்கையோடு பகவானிடம் அன்பு பூண்டால் போதும். Where there is faith, there is no fear, no fate என்று அந்த பகவானே திருவாக்கு மலர்ந்திருக்கிறார். ஆம், அவர் மேல் கொள்ளும் அசைக்க முடியாத நம்பிக்கையால் நம் விதி கூட இறந்து போகும். ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம பெல் ஐகான் கிளிக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி அன்பர்களே.